கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் இரண்டாவது அணு உலையில் கிரிட்டிகாலிட்டி எனப்படும் அணுப்பிளவு தொடர்வினை சோதனை வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நிகழ்த்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கான முதற்கட்ட பணிகளான கிரிட்டிகாலிட்டி எனப்படும் சோதனை தொடங்கியுள்ளது. இது குறித்து பேசுவதற்கு கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் நம்மோடு இருக்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த இரண்டாவது அணு உலை கிரிட்டிகாலிட்டி வெற்றிகரமாக தொடங்கியிருக்கு. இந்த சாதனை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு முக்கியமான மைல்கல் யூனிட் 2 பொறுத்தவரையில். ஏன்னா யூனிட் 1 நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குது. யூனிட் 1 இது வரைக்கும் 1006 கோடி யூனிட்டுகள் மின் உற்பத்தி பண்ணியிருக்கோம் தொடங்கினதுலேருந்து. யூனிட் 2 இது முதல் மைல்கல். நம்ம இந்த கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக நடந்தது. அது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம கூட ரஷ்ய விஞ்ஞானிகள், நம்ம இந்திய விஞ்ஞானிகள், அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தில் தலைவரெல்லாம் வந்திருந்தாங்க. அதாவது இந்த எங்கள் சப் கமிட்டி தலைவர் மேதாஜின்னு அவங்களாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறத நேரடியாக பார்த்தாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எல்லாருக்குமே, ஒரு எங்கள் நியூக்ளியர் கம்யூனிட்டிக்கு. ஸோ இது தொடர்ந்து மேன்மேலும் பாதுகாப்பாக இயங்கி பவர் ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் என்ன மின்சார உற்பத்தி கொடுக்கணும் கட்டாயம் கொடுப்போம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார். அதே போல் இந்த முதல் அணு உலையில் அதாவது இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி 1000 மெகாவாட் எப்போ எட்டும்? அதில் முதல் மின் உற்பத்திங்கிறது எப்போ தொடங்கும் சார்? முதல் மின் உற்பத்தி கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஆகுங்க. அதாவது சில ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட சோதனைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணி முடிச்சு நாங்கள் முதல் அணு உலைய ரெண்டாவது அணு உலைய மின் உற்பத்தி தொடங்கும். அதுக்கு முன்னால் அந்த சோதனைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு 3 மாதம் ஆகுங்க கிட்டத்தட்ட 1000 மெகாவாட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து அதுலேருந்து 1000 மெகாவாட் இயக்கவும். நன்றி சார். இரண்டாவது அணு உலை மின் உற்பத்தியானது இன்னும் அதாவது 1 மாதத்தில் தொடங்க என்கிறார்கள். எனவே இது மூலமாக மின்மிகு மாநிலமாக தமிழகம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அணுமின் நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் கூடங்குளத்திலிருந்து நாகராஜன்.